வணக்கம். அமெரிக்கா இந்தியா உறவு இது உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த உறவுல பெரிய விரிசல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நிஜமாவே இப்ப அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த டென்ஷன்லாம் திடீர்னு ஆரம்பிக்கல. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அதிபரோட சில பேச்சுக்கள் தான். அவரு இந்தியாவையும் ரஷ்யாவையும் செத்த பொருளாதாரம்னு சொன்னதும் அது பெரிய நெருப்ப பத்த வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருந்த ட்ரேட் டென்ஷனை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி வருது. இந்த சிக்கலான உறவுல நிஜமா யார் யார நம்பியிருக்காங்க? அமெரிக்கா இந்தியாவை நம்பியிருக்கா? இல்ல இந்தியா அமெரிக்காவை நம்பியிருக்கா? இந்த உறவோட இந்த டிபெண்டன்சிய பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க. இந்த உறவை இந்த அளவுக்கு பாதிக்கிற அந்த குறிப்பிட்ட நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த புது ரூல்ஸ்லாம் எப்படி புது டென்ஷனை உருவாக்குது? பாருங்க, $1,00,000 இது எதுக்குன்னா ஒரு H1B விசா அப்ளிகேஷனுக்கு. இந்த H1B விசானா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வெளிநாட்டுல இருந்து திறமையான ஆட்களை அமெரிக்கா கம்பெனிங்க வேலைக்கு எடுக்க உதவும் ஒரு விசா. இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் இவ்ளோ பெரிய தொகையை கட்டணமா வச்சது இந்தியன் டேலண்ட்டை நம்பி இருக்கிற கம்பெனிங்களுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி. இதனால அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு வேலை கிடைக்கிறது முன்ன விட ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. அமெரிக்கா எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்தியாவை எப்படி பாதிக்குதுன்னு இந்த டேபிள்ல தெளிவா பார்க்கலாம். முதல்ல பொருட்கள் மேல 50% வரி. இது நேரடியா நம்ம ஏற்றுமதியை பாதிக்குது. அடுத்து H1B விசாவுல கொண்டு வந்திருக்கிற கெடுபிடி. இதனால நம்ம சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்புறம் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்ற பணம், அதாவது ரெமிட்டன்சஸ், இது ரெண்டுமே அடிவாங்குது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால கவர்மெண்ட் ஷட்டவுன் மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது விசா ப்ராசஸ் எல்லாம் நின்னு போய் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்குது. ஆனா இது வெறும் நம்பர்ஸ், டேட்டா, ட்ரேட் வார் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மனித வலியும் இருக்கு. அதாவது ஒரு ஹியூமன் காஸ்ட் இருக்கு. இந்த பாலிசி மாற்றங்களால குடும்பங்கள் பிரியுது. பல பேரோட எதிர்கால கனவுகள் என்ன ஆகுமோனே தெரியாத நிலைமை உருவாகுது. இந்த பாலிசிகளோட நிஜமான பாதிப்புகள் ரொம்பவே கவலையா இருக்கு. ஆஸ்திரேலியா, UK மாதிரியான நாடுகள்ல கூட இந்தியர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது. எல்லாத்தையும் விட மோசமா அமெரிக்காவிலிருந்து 104 இந்தியர்களை கை கால்ல விலங்கு மாட்டி ஒரு மிலிட்டரி ஃபிளைட்ல நாடு கடத்தின சம்பவம், இது இந்த உறவுல இருக்கிற மனிதாபிமானமற்ற ஒரு பக்கத்தை நமக்கு காட்டுது. சரி, இந்த புது டென்ஷன்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருந்த ஆழமான தொடர்பை பார்க்கணும். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒருபோதும் ஒன் வே ரிலேஷன்ஷிப்பா இருந்ததே இல்ல. இது ஒரு மாதிரி சிம்பயாசிஸ் மாதிரி. அதாவது ரெண்டு பேருமே ஒருத்தரை சார்ந்து வாழ்றது. அமெரிக்காவுக்கு இந்தியாவோட திறமையான இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அவங்களோட பெரிய மார்க்கெட் தேவை. அதே மாதிரி இந்தியாவுக்கு அமெரிக்காவோட டெக்னாலஜி, முதலீடு, உலக அளவுல அவங்களோட சப்போர்ட் தேவை. ரெண்டு நாடுகளுமே ஒருத்தரை சார்ந்து ரெண்டு பேருக்குமே லாபம் கிடைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா அமெரிக்காவோட சமீபத்திய பாலிசிகள் ரெண்டு நாடுகளையும் தங்களை தற்காத்துக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கு. இதனால சில ஆச்சரியமான ஸ்ட்ராட்டஜிக் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க தான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. அமெரிக்கா கொடுக்கிற பிரஷரால இந்தியா பாதிக்கப்படும்னு நாம நினைச்சா, ஆனா நடக்கிறதே வேற. அது என்னன்னு பார்க்கலாமா? அமெரிக்காவோட இந்த ஸ்ட்ரிக்ட் விசா ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எதிர்பார்க்காத விளைவா ஏற்படுது. அதாவது என்ன நடக்குதுன்னா, இந்தியன் டேலண்ட்டை அமெரிக்காவுக்கு கொண்டு வரது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஆனால் அமெரிக்கன் கம்பெனிங்களுக்கு அந்த திறமை தேவை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? விசா பிரச்சனையை தவிர்க்க அவங்க தங்களோட வேலையிலேயே இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸுகளுக்கு மாற்றிடுறாங்க. ஸோ அமெரிக்காவில் வேலையை பாதுகாக்க கொண்டு வந்த ஒரு பாலிசி கடைசியில் வேலைகள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுல முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா எப்படி தலைகீழாக வேலை செய்யுதுன்னு? இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு. வருஷக்கணக்கா இருந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சதும் ரெண்டு நாடுகளுமே தங்களோட உறவை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்ஜஸ்ட்மெண்ட் காலம்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே தங்களை பாதுகாத்துக்க மாற்று வழிகளை தேடுறாங்க. சரி, இவ்ளோ நடந்த பிறகு அமெரிக்கா இந்தியா உறவோட எதிர்காலம் என்னவாகும்? எங்க போய் இது முடிய போத? இங்க தான் ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா வர்த்தகத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பொது மேடைகள்ல நாம ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி முரண்பாடான சிக்னல்ஸ் வர்றதால தான் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு யாராலையும் கணிக்க முடியல. இது நட்பா இல்ல பகையா? அப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கூட்டணியோட முடிவா, இல்ல இது ஒரு புது தொடக்கமா? ரெண்டு நாடுகளும் தங்களோட உறவை ரீபேலன்ஸ் பண்ணி ஒரு புது, இன்னும் சமநிலையான உறவை உருவாக்க போறாங்களா? இந்த முக்கியமான உலகளாவிய கூட்டாண்மையோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?